கண்ணீரை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆனா அந்த கண்ணீரில் துடைத்து நிமிர்ந்தவரைதான் இந்த உலகம் பாராட்டும். உடைந்த கனவுகளின் சத்தம் உலகத்துக்கு கேட்காது. ஆனா அந்த உடைந்த கனவுகள் மேல் நின்று மீண்டும் நடக்க ஆரம்பிப்பதுதான் உண்மையான தைரியம். திரையில் சிரித்த முகம், ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்த பாதை. நடிகை சீதா. அவள் வாழ்க்கை ஒரு சாதாரண கதை அல்ல. கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு பெண்ணின் உண்மையான போராட்டம். இளமையில் புகழ், காதலின் தன்னம்பிக்கை, திருமணத்தில் கனவு. ஆனால் வாழ்க்கை அவளுக்கு எளிமையாக எதையும் கொடுக்கவில்லை. உறவு உடைந்தது, மனம் உடைந்தது. ஆனால் அவள் உடைந்து போகவில்லை. ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, ஒரு மனிதராக அவள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அமைதியாக தாங்கினார். 2 திருமணங்கள், 2 பிரிவுகள், ஆனால் ஒரு முடிவு. நான் விழவே மாட்டேன். அதுதான் அவளை மீண்டும் எழுந்து நிற்க வைத்தது. திரும்பவும் சினிமா, திரும்பவும் வேலை, திரும்பவும் வாழ்க்கை. இன்று சீதா என்றால் ஒரு நடிகை மட்டுமல்ல, கஷ்டத்தை சக்தியாக மாற்றிய ஒரு பெண். சீதா நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? கஷ்டம் வந்தால் ஓட வேண்டாம், பிரிவு வந்தால் உடைய வேண்டாம், வழி வந்தால் நின்று அழுதாலும் பரவாயில்லை, ஆனால் நின்று கொண்டே இருக்காதே, மீண்டும் நட. இப்படிப்பட்ட நடிகை சீதா சற்று உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைத்து அவரை கண்காணித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் மீண்டும் குணமடைந்து நம்மளை வந்து சந்திப்பார் என்று நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். அவரது ரசிகர்கள் அவர் மீண்டும் எழுந்து வருவார் என்று அவர் மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளனர். நாம் எல்லோரும் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி.